ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, உன் வாழ்க்கையை பற்றிய சில உண்மைகளை இப்போது உன்கிட்ட தனிமையில் பேசணும்னு ஆசைப்படுறேன். யாருக்கும் தெரியாமல் நான் சொல்வதை ரகசியமாக கேட்டுக்கொள். உன் மனசை புரிஞ்சுக்கிட்டு உன் கூட அன்பா அக்கறையா பேச யாருமே இல்லாததால தானே உன் வாழ்க்கையில் எப்போதும் ஒரு வெறுமை இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மனிதர்கள் இருந்தாலும், உனக்கு உறவுன்னு சொல்லிக்கிட்டும் எத்தனையோ பேர் இருந்தாலும், உனக்காக பரிந்து பேசவும் உனக்காக நல்லது நினைக்கவும் சொல்லவும் செய்யவும் ஒருவர் கூட இல்லையேன்னு நீ மனசில் வருத்தப்படுறது எனக்கு நல்லா புரியுது. என்னதான் உன் மனசை நீ வேலையில் ஈடுபடுத்தினாலும் கூட, என்னடா வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு நினச்சி, அன்பற்ற வாழ்க்கையை நினச்சி நீ அடிக்கடி வருத்தப்படுகிறாய். என் வாழ்க்கையில் எப்போதுதான் மாற்றம் வரும், நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே, இன்னும் என் வாழ்க்கையில் சந்தோஷப்படும்படியாக எதுவுமே நடக்கலையேன்னு ஒரு மன நிறைவும் திருப்தியும் இல்லாமல் நீ மனக்கவலையோடு இருப்பதை நான் பார்க்குறேன். உன்னை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் உன் மனசை புரிஞ்சுக்கும்படி உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுக்குறேன் என் செல்வமே. நீயும் உன் வேதனை யார்கிட்டையோ சொல்லி முடிச்சுட்டு இப்போது கடைசியாக என்னிடம் வந்து சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறாய். யார் உனக்காக நல்லது செஞ்சாங்களோ இல்லையோ, இந்த முருகன் நான் உனக்கான நல்லதை நிச்சயமாக செஞ்சு உன் வாழ்க்கையை மாற்றி காட்டுறேன். உன் மனபாரங்கள் அனைத்தையும் போக்கி உன்னை மகிழ்ச்சியாக நான் வாழ வைப்பேன் என் செல்வமே. எவ்வளவுதான் நீ மனசுக்கு பிடிச்ச விஷயங்களில் கவனம் செலுத்தினாலும், உன்னை சுற்றி ஒரு வேலி போட்டுக்கிட்டு தீயதை நினைக்காம இருந்தாலும், நடந்த நிகழ்வுகளை எல்லாம் மறக்க முடியாமல் ஆறுதலுக்காக தோல் சாய இயங்குகிறாய். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் என்னென்னவோ எதேதோ நீ எதிர்பார்க்காம பல விஷயங்கள் நடந்துருச்சு. ஆனால் இதுக்கெல்லாம் மருந்து போடும் விதமாக, உன் காயத்துக்கெல்லாம் மருந்தாக இந்த முருகன் நான் இருப்பேன். உன் காயத்துக்கு மருந்து போட்டு உன் வலியையும் வேதனையையும் போக்கி உனக்கான நல்லதை நான் செய்கிறேன். நீ இழந்த நிம்மதியும் சந்தோஷமும் மீண்டும் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்கிறேன். உன் அச்சம், குழப்பம், கவலை என அனைத்தையும் போக்கி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன். யார் உன்கிட்ட வம்பு இழுத்தாலும் நீ அதை தவிர்த்து விட்டு மௌனமாக கடந்து செல்ல வேண்டிய காலமாக இது இருக்கு. நீ மௌனமாக அமைதியாக பொறுமையாக இருந்தாலே உனக்கு கிடைக்க வேண்டிய பதில்களும் நியாயங்களும் கூடிய சீக்கிரம் உனக்கு கிடைச்சிடும். இப்போதுதான் உன் வாழ்க்கை சரியான பாதையில் போக ஆரம்பிச்சிருக்கு. இனிமே நீ எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே. எந்த சிக்கலும் பிரச்சனையும் உன் வாழ்க்கையில் வராமல் இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி தொடர்வது உன்னுடைய கைகளில் தான் இருக்கிறது. நம்ம எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கோம், நமக்கு நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட நீரு. கூடிய சீக்கிரம் இந்த மகிழ்ச்சியை நிஜமாக்கி உன் அனுபவத்தின் மூலமாகவே அனைத்து கஷ்டங்களையும் சரி செய்யும் வித்தையை சொல்லி கொடுக்குறேன். உன் குறை எதுவாக இருந்தாலும் அதை நிறைவாக மாற்றி உன்னை நிம்மதியாக வாழச் செய்ய வேண்டியது இந்த முருகன் என்னுடைய கடமை. மௌனமும் பொறுமையும் உனக்கான மகிழ்ச்சியை தரக்கூடிய இரட்டிப்பான விஷயம் என்பதை புரிந்து கொள். நீ எப்போது மகிழ்ச்சியாக மன நிம்மதியோடு வாழ்வதற்கு ஏற்ற விஷயங்களை இந்த முருகன் நான் செஞ்சு கொடுக்குறேன். நீ எடுத்த முடிவு நிச்சயம் உனக்கு நன்மையாகவே மாறுமேன் செல்வமே. எந்த விஷயமும் இனி உனக்கு எதிராக திரும்பாத அளவுக்கு, எல்லாமே உனக்கு ஆதரவாக நல்லபடியாக நடக்கும் அளவுக்கு இந்த முருகன் நான் செய்ய போகிறேன். இனி எந்த எதிர்மறை எண்ணமும் உனக்கு வேண்டாம். நீயே தவறாக முடிவெடுத்தாலும், உனக்கே தெரியாமல் நீ தப்பு செஞ்சாலும் அதை சரி செஞ்சு உனக்கு சாதகமாக நான் அதை மாற்றி காட்டுறேன். எந்த எதிர்மறை எண்ணங்களும் உனக்குள் இல்லாத அளவுக்கு நீ நல்லெண்ணம் கொண்ட நல்ல பிள்ளையாய் வாழ தயாராகு. நீ தோத்து போயிடுவியோ, உன் வாழ்க்கையில் கஷ்டம் வந்துடுமோன்ற பயம் உனக்கு அடிக்கடி வருகிறது. இந்த முருகன் ஒருபோதும் உன்னை தோக்க விட மாட்டேன். எப்போதும் எதுக்காகவும் அவசரப்படாமல் கோபப்படாமல் பொறுமையாக இருக்க கற்றுக்கோ. உன் நிம்மதியை இழக்கும் விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் நான் தரப்போகிறேன். கோபத்தை தவிர்த்து நீ நிதானமாக நடந்துக்கோ. உன்னை பற்றி யார் என்ன சொன்னாலும் அதற்காக வருத்தப்படாமல் தொடர்ந்து என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தினாலே நிச்சயம் உனக்கு மன நிம்மதி உண்டாகும். நீ எதற்காகவும் எதையும் யோசித்து கவலை கொள்ள வேண்டாம். காரணம் இல்லாமல் நான் உனக்கு வழிகளை தரப்போவதில்லை. வழிகளையும் வேதனைகளையும் உனக்கு கொடுத்தாலும் கூட நான் வழிகாட்டாமல் விட்டுற மாட்டேன் என் செல்வமே. இத்தனை நாளாக உன் வாழ்க்கையில் இருந்த கவலைகளும் கஷ்டங்களும் இப்போது தூசாக பறக்க போகுது. நீ தைரியமாக இருந்தீனா இனி வரக்கூடிய காலங்களை உனக்கு நல்ல காலமாகவும்
உன் வேலையை எல்லாம் வெற்றிகரமாகவும் நான் முடிச்சு கொடுப்பேன். இனிமே உன் பிரச்சனைகளை தீர்த்து உனக்கான நல்ல வழிகளையும் நான் உருவாக்கி தரப்போறேன். நீ இதுவரைக்கும் யாருக்கும் தீங்கோ துன்பமோ துரோகமோ நினைச்சதில்ல. ஆனா உனக்கு எல்லா வகையிலும் துன்பமும் பிரச்சனையும் வந்து சேருது. அதுக்கு காரணம் நீ இதற்கு முன் செய்த கர்ம வினையின் தாக்கம்தான். அது உன்னை கூடுதலாக பாடாய்படுத்துவதால் இதுக்கு மேலும் பொறுமையா இருக்கக்கூடாதுன்னு நான் உன் வாழ்க்கையில உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுப்பதற்காக ஓடி வந்திருக்கேன். நீ எப்போதும் எந்த விஷயத்தையும் பார்த்து பயந்தோ கவலைப்பட்டோ கஷ்டப்பட்டோ எதிர்வினையாக எந்த முடிவுக்கும் வர வேண்டாம். எல்லாமே சரியாயிருன்ற நம்பிக்கையோட பொறுமையோட இருந்தாலே உனக்கான முடிவை உனக்கு சாதகமாக நான் ஆக்கி கொடுப்பேன். உன் வாழ்வில் இருக்கும் சிக்கல்களை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி தரேன். உன் கஷ்டங்கள் எல்லாம் இருந்த தடம் தெரியாமல் உன் வாழ்க்கையை விட்டு விலகி போக போகுது. என்னை நம்பும் உனக்கு எல்லா சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் நான் தீர்த்து விட்டுருவேன். தீராத வினையும் உன் தீர்க்கமான பக்தியால தீரப்போகுது. நீதான் உலகம்னு நீ என்னையே நம்பி வாழும்போது இந்த முருகன் உன்னை ஏமாற்றுவேனா என்ன? அதிகமான அன்பையும் பாசத்தையும் பக்தியையும் என் மீது செலுத்தக்கூடிய என் செல்ல பிள்ளையான உனக்காகவே இனி நீண்ட நிரந்தரமான நிம்மதியான வாழ்க்கையை தரப்போறேன். நீ தலை குனிந்து என்னை வணங்கிய இந்த நொடியிலிருந்தே உன் மனதின் பாரத்தை எல்லாம் போக்கி உன்னை உறுதியோட சிறப்பாக நான் வாழ வைக்கிறேன். என் கரங்களை பிடித்து வழிபட்ட அந்த தருணத்திலேயே உன் வாழ்வில் இருந்த வலியையும் வேதனைகளையும் தடைகளையும் நான் அகற்றிவிட்டேன். இப்போது நீ யோசிக்கிறது நினைக்கிறது எல்லாமே சாதாரண சின்ன விஷயம்தான். கண்டிப்பா நீ ஆசைப்படுற அனைத்தையும் உன் கைகளில் கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்துவேன். எல்லா வகையிலும் உனக்கு நன்மைகள் நடக்கும்படியும் நல்லதே நடக்கும்படியும் நான் செய்ய போறேன். நீ கேட்காத போதும் உனக்கு தேவையானதை நான் கண்டிப்பாக செய்து தருவேன். உன்னுடைய ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி என் அருளால் உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன். உன் வாழ்க்கையில இனி உயர்வும் வெற்றியும் என் அருளால் தானாக வந்து சேரும். அமைதியாக முன்னேற தெரிந்த உன்னை இனி யாராலும் தடுக்க முடியாது. நீ அமைதியோடு இருப்பதால் தான் இப்போது உனக்கு மன வலிமையும் தெளிவும் வரப்போகுது. வெற்றிங்கிறது சத்தமா பேசுறவங்களுக்கு கிடைக்கும் விஷயம் அல்ல. சாதாரணமாக அமைதியாக செயல்படும் மனதிற்கு தான் வெற்றி உண்டாகும். நீ எப்போதும் உன் திட்டங்களை எல்லாம் சரியாக செயல்படுத்த தயாராகு. இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களிடம் போய் நீ உன்னுடைய திட்டத்தை சொன்னினா அப்புறம் எதுவுமே சரியா நடக்காம சங்கடமா மாறி போகும். உன் வாழ்க்கை பயணத்தை எல்லாரும் சரியா புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நீ ஏன் செய்யற எதுக்காக செய்யறன்றது இந்த முருகன் எனக்கு நல்லா தெரியும். என் அருளால் உன்னை வழி நடத்தி உனக்கான எல்லா விஷயங்களை நான் நடத்தி கொடுக்குறேன். உன் முயற்சி நிச்சயமாக உன்னை உயரத்துக்கு கூட்டிட்டு போக தான் போகுது. உன் வெற்றி உன்னுடைய மௌனத்தின் மூலமாக வரப்போகுது. இனிமே நீ ஜெயிக்கிறதையும் வளர்ச்சி அடைவதையும் இங்கு யாராலும் தடுக்க முடியாது. உன் உள்ளத்தில் குடியிருக்கும் உன் அப்பன் முருகன் நானே உன் கஷ்டத்தை போக்கி கவலைகளை நீக்கி உன்னை வலிமையுள்ள ஆளாக்கி உனக்கு மகிழ்ச்சியும் அமைதியும் முன்னேற்றமும் கிடைக்கும்படி செய்ய போறேன். இனிமே நீ எதற்காகவும் வருத்தப்படாதே. அதை இதை யோசிச்சு கவலைப்பட்டு உன் மனசை சோர்வாக்கி கொள்ள வேண்டாம். எப்போதும் என் அப்பன் முருகன் என்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையோட மன மகிழ்ச்சியோட இருக்க கற்றுக்கோ. உனக்கு என்ன வேணும்னு என்கிட்ட கேட்டாலும் அதை கொடுப்பதற்கு நான் தயாரா இருக்கேன். உன் பக்கம் உனக்கு துணையாக ஆதரவாக இருக்கும் இந்த திருச்செந்தூர் முருகன் நானே உன் வாழ்க்கைக்கு அவசியமான திருப்பங்களையும் மாற்றங்களையும் கூட உண்டு பண்ணுவேன். ராஜயோகம் நிறைஞ்ச வாழ்க்கையை உனக்கு அமைச்சு கொடுத்து உன் வாசலையும் திறந்து வைக்க போறேன். நான் இருக்கிற இடத்துக்கெல்லாம் நீ என்னை தேடி வருகிறாய் தானே? இந்த முருகனின் ஆலயத்தை தேடி ஓடிவரும் என் செல்லப்பிள்ளையான உனக்கு அதற்கான பலன்களை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். கூடிய சீக்கிரம் வாழ்க்கையில மிக பெரிய அளவில் உயரப்போகிறாய். எந்த நாள்ல எந்த நேரத்துல உனக்கு என்ன பலனை கொடுக்கணும், எதை செய்யணும், எதை தரணும்னு எல்லாமே நான் துல்லியமா கணக்கு போட்டு வச்சிருக்கேன். அதனாலதான் இன்று முதல் உன்னை சிறப்பாக வாழ வைக்கும் அருளை உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன். முருகா, இது எப்படி அது எப்படின்னு அதை இதையும் யோசிச்சு கவலை கொள்ளாதே. எது எப்படி நடந்தாலும் நீ வாழ்க்கையில உயர்றதுக்கான விஷயங்களை பத்தி மட்டும் யோசி. உனக்கு முன்னால் நடந்து போயிட்டு இருக்கிற உன் அப்பன் முருகன் என் அருளை அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கைக்கான அழகான நல்லதையும் செஞ்சு தர்றேன். உறவுகளுக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்து வாழ்ந்த நீ ஒரு கட்டத்துக்கு பிறகு அடுத்தவங்களுக்கு செஞ்சு நல்லதெல்லாம் செஞ்சு சலிச்சு போய்
அவர்கள் உன்னை வேணாம்னு ஒதுக்கி வச்சா நீயும் ஒதுங்கி இருக்க தயாராயிட்ட. இனிமே உன்னை யார் புறக்கணிச்சாலும் தூக்கி எறிஞ்சாலும் கவலைப்பட வேணாம். ஏன்னா இப்போதிலிருந்து உன் வாழ்க்கையில ஒரு நல்ல நேரம் உதயமாயிடுச்சு. தனிமையில் உன்னை கேட்க சொன்னதின் காரணமே உனக்கான நல்லது நடக்க போகுது. இனிமேலாவது பொய்யா முகமூடி அணிந்து நல்லவங்க போல நடிச்சுக்கிட்டு இருக்க உறவுகளை நம்பி ஏமாற வேணாம்னு சொல்றதுக்காக தான். நீண்ட காலமாகவே சுத்தமான மனசோட நல்ல செயல்களை செய்த உனக்காக இப்போ உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தரப்போறேன். நீ போகும் உண்மையின் பாதையிலேயே நானும் இருந்து உனக்கான நல்லதை செஞ்சு தர்றேன். உறவுகளுக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்து வாழ்ந்த நீ ஒரு கட்டத்துக்கு பிறகு அவங்களே சலிச்சு உன்னை புறக்கணிச்சு தூக்கி எறிஞ்சாலும் அதுக்காக கவலைப்பட வேணாம். மற்றவங்களுக்காக வாழ்ந்த நீ இனி உனக்காக உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. இந்த நிமிஷத்தில் இருந்து உன் வாழ்க்கையில நல்ல நேரம் ஆரம்பமாயிடுச்சு. மற்ற மனிதர்களை எல்லாம் தாண்டி நீ மகிழ்ச்சியோடு வாழ தயாராக இருக்கணும். உன்னை சுற்றிய எல்லாரும் முன்னேறாங்களே, நம்ம மட்டும் இப்படியே பின்தங்கி இருக்கோமே நினைச்சு கவலை கொள்ள வேண்டாம். நீ செய்யும் முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கவில்லை என மனம் உடைந்து போகாதே. உனக்கு வருமானம் சரியில்லை, உனக்கு பிடிச்ச மாதிரி வேலை வாய்ப்பு அமையாமல் தவிக்கிறாய், கடன் சுமை வேற உன் தலைக்கு மேலே இருக்கு, சொந்த வீடு கட்ட முடியாத சூழ்நிலையும் உன்னை வாட்டுகிறது. ஏன் முருகா எனக்கு மட்டும் இப்படின்னு தானே நீ மன வருத்தத்தோடு என்னிடம் கேள்வி கேட்டாய். இதோ உன் வாழ்க்கையில இப்போது நீ அனுபவிப்பது தான் கடைசி சோதனைக்கான சுற்று. இதை தாண்டி இனி எல்லா வகையிலும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் நன்மைகள் மட்டுமே கிடைக்கும்படியும் இந்த முருகன் உன் கர்ம வினைகளை காணாமல் போகச் செய்வேன். இந்த நிமிஷத்தில் இருந்தே உனக்கான கெட்ட நேரம் முடிஞ்சு போச்சு. நீ பொறுமையா இருந்து முயற்சி செஞ்ச எல்லா விஷயங்களிலும் உன் மன உறுதியை நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். கண்ணீர், கவலை, போராட்டம், வேதனைன்னு இருந்த உன் வாழ்க்கையில இனி அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான பக்கபலமாக சந்தோஷமாக இந்த முருகன் நான் இருப்பேன். நீ தனியாக இருப்பதால் உனக்கு துணையாக நான் வந்து உன் குறைகளை போக்கி உனக்கான நிறைகளை தரப்போகிறேன். நீ எந்த சூழ்நிலையும் நம்பிக்கையை கைவிட்ட வேணாம். உன்னையும் உன் உடலையும் ஆரோக்கியத்தையும் உன் மனசையும் நீ சரியாக பார்த்துக்கிட்டாலே உனக்கு பக்கபலமாக காவலனாக எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையை நல்ல முறையில் அமைச்சு கொடுத்துருவேன். உன் வார்த்தைக்கு ஒரு மதிப்பும் மன அழகும் இருக்கு. அதை எப்போதும் சரியாக பயன்படுத்திக்கோ. நீ 1000 நல்லது செஞ்சாலும் ஒரே ஒரு தப்பு செஞ்சினா இந்த உலகம் அதைத்தான் பெருசா பார்க்கும். அதனால எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் தவறு செய்யாம சரியா யோசி.